ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி உங்களுக்கு எதை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து அலோ ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா எல்லாமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே ஷேப்பாக இப்படி கிராஸாக வர்ற மாதிரி தையலே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மேலே இங்கிருந்து இந்த உடம்பு சுற்றளவு இருக்கிற அளவை விட இந்த இடுப்பு சுற்றளவுனோட அளவு பெருசாக இருக்கும். இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு நல்ல வயிறு நல்லா பெருசாக இடுப்பு பகுதியிலேருந்து வயிற்று பகுதி வரைக்கும் பெருசாக இருக்குது. அதனால் இங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிற பகுதி வந்துட்டு பெருசாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸை ஜாயின் பண்ணலாம். அதே சமயம் இவங்களோட கை பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் சுற்றளவு. இந்த ஆம்கோல் சுற்றளவும் இவ்வளோ தான். கை வந்து சும்மா ஒல்லியாக ரொம்ப லீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு நல்லா உருண்டையாக குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி சைடு ஜாயின் பண்ணி கையை தைக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் கையை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கை வந்து ஆல்ரெடி அவங்க உடம்புனோட அளவில் கரெக்டான அளவு வெட்டி எடுத்து முன்கை பின்கை எல்லாமே நம்ம வெட்டி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஆம்கோல் அளவு, நீளம், உயரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. முன்கையும் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவை காமிக்கிறேன். நீட்டாக கை எப்படி தைக்கிறது அப்படின்றத நல்லா கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் எடுத்துக்கிறீங்க. இது வெளிப்பக்கம். இதில் 1/4 இன்ச் மார்க் பண்ணி மடித்து ஒரு ஸ்ட்ரைட் தையல் கொடுக்க போகிறோம் நம்ம. அடுத்தது இப்போ இதில் வந்துட்டு பேக் இருக்குது. இது ஃப்ரண்ட்டு, குடஞ்சி வெட்டி இருக்கிறது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போது அடுத்த கை தைக்கும்போது இந்த பேக் இங்கே தைச்சிருந்தீங்கன்னா அடுத்ததும் இங்கே இந்த பேக் தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக உள்பக்கம் வெளிப்பக்கம் சரியான மாதிரியாக இருக்கும். சரிங்களா? அதே ஃப்ரண்ட்டு மடித்து தைச்சிருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக்கை மடித்து தைச்சிருந்தீங்கன்னா பேக்கு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மடித்து தைச்சாச்சு. இப்போ அடுத்து இதில் ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணுறதுக்காக மடிக்க போகிறோம். இது நம்ம தையல் வந்து லாங் ஸ்டிச் போட்டு கொடுத்துட்டா ஹெம்மிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் லாங் ஸ்டிச்சாக போடுறேன். ஏன்னா ஹெம்மிங் பண்ணினதுக்கு அப்புறமா இதை நம்ம பிரிச்சிட போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த கையையும் லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். அளவுகள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கவனித்து தான் உடம்பு சுற்றளவு எடுக்கும்போதே எடுக்கணும். ஓகே, இப்போது 2 கையையும் நம்ம லாங் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. கரெக்டான ஸ்டிச், நார்மல் ஸ்டிச் அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ கை 2ஐயும் நம்ம மடித்து போட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் நம்ம அலோ ப்ளவுஸை வச்சு. சரிங்களா? 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று மடித்து போடுங்க. இது உள்பக்கம் இருந்தால் இதுவும் உள்பக்கம் ரெண்டும் ஒன்றாமா மடித்து போடணும். திருப்பி மடித்து போடக்கூடாது. இப்படி போடுங்க. இப்படி போட்டு, இது நான் எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக. மற்றவங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் தெரியும். இப்போ 4ஆக மடிங்க. மடிச்சுட்டு வச்சுருங்க. நீட்டாக 2 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போது அலோ ப்ளவுஸ் எடுத்து உயரம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்குவோம். ப்ளவுஸ்னோட அலோ ப்ளவுஸில் இருக்கிற உயரம் இதுலேயும் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இவ்வளோ உயரம் இருக்குது. இதை கீழே வைங்க. மடக்கி அடித்தாச்சு ஆல்ரெடி நம்ம. இங்கே பாருங்கள், பார்க்கும்போது இதுதான் இந்த ப்ளவுஸ்னோட உயரம். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இருக்குது. சும்மா ஒரு 1/4 இன்ச்சு தான் சேர்த்துருக்கு. நான் இருந்தாலும் இதை கட் பண்ண போகிறதில்ல. இது காட்டன் ப்ளவுஸுன்றதுனால தண்ணியில் போட்டோன்னே நல்லாவே சுருங்கும். அதனால் இது இப்படியே இருக்கட்டும். அது கொஞ்சோண்டு ஜாஸ்தியாகவே இருக்கட்டும்னு தான் விட போகிறோம். இப்போது இதனோட ஆம்கோல் சுற்றளவு பாருங்கள். இந்த அக்குள் பகுதியில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்படி மடிங்க. இப்படி மடித்து இங்கே கரெக்டாக வச்சு இந்த ஆம்கோலுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி இந்த இடத்துல கட் கொடுத்துருக்குறோம் நம்ம. இது கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு சுற்றளவு எவ்வளவு அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். சுற்றளவு டேப் வச்சு அளந்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அலோ ப்ளவுஸ் மேலே அப்படியே அளந்துக்கிட்டாலும் சரி, அது உங்களோட வசதியை பொறுத்தது. எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க.
டேப் வச்சு அளந்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்றத நம்ம அளந்துக்குவோம். டேப் வச்சு அளக்கும்போது 6.25 இருக்குது. சரிங்களா? நம்ம இதை தைப்போம். இதை மூட்டிக்கலாம். மூட்டி தான் இந்த கையை தைக்க போகிறோம். இப்படி தைச்சா தான் இந்த மாதிரி அகலமான உடம்பாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒல்லியாக கையும் அகலமாக உடம்பு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட் தையல் போட்டிங்கன்னா கைக்கிட்ட நிறைய துணி தொட்டில் மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கை ரொம்ப ஒல்லியாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டிங்க உடம்புலேருந்து பாடியிலேருந்து அப்படின்னா ரொம்ப தொட்டில் மாதிரி நிறைய தொங்கும், மடிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கை ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னால் சுருக்கி இல்லாமல் நல்ல ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இதை நான் கற்றுக் கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு. ஏன்னா பிகினர்ஸ்க்கு இது என்னடா அது உடம்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு பெருசாக இருக்கே அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் நிறைய வரும். ஏன்னா நாங்களும் தைக்கும்போது இந்த மாதிரி சந்தேகங்களெல்லாம் நிறைய வந்திருக்கு எங்களுக்கு. அப்போல்லாம் இந்த யூடியூப் வீடியோவோ மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒவ்வொன்றையும் நாங்களாகவே தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் இப்போ உங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சவங்க அனுபவபூர்வமாக சொல்லித்தரோம், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. 3 தையல் 1 by 1 4 இன்ச் கேப்பில் போட்டாச்சு நம்ம. அடுத்தது இதனோட பாடி மெஷர்மெண்ட்டு. ப்ளவுஸு மூட்டுற அளவுக்கு ஸ்டேஜ் வரைக்குமே எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொண்டு வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் இவங்களோட உடம்பு சுற்றளவும் பாடி சுற்றளவும் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதிலோட அலோ ப்ளவுஸ்னோட இடுப்பு சுற்றளவை எடுத்துக்குவோம். இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிடலாம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இது கூக்கு வைக்கிற பகுதி இருக்குது. இதுலேயும் நம்ம இப்படி அளவு எடுப்போம். எடுத்தோம்னா இதுலேயும் இங்கே இருக்குது. சரிங்களா? எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே வரைக்கும் இந்த தையலை கொண்டு வரணும். இது கிராஸாவோ மற்ற மாதிரியோ வராது இவங்களுக்கு. ஏன்னா இது கிராஸாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. உடம்பு சுற்றளவு இது ரொம்ப பெருசு, நேராக இருக்கும் ரெண்டுமே. அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி அதே அளவில் நம்ம பிடிச்சிக்குவோம். தைச்சிட்டு பட்டியை கரெக்டாக வச்சு இப்படி நேராக வச்சு தைச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு கூட நம்ம மறுபடியும் அளவு பார்ப்போம். இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்குதா, இன்னும் கொஞ்சம் டைட் பிடிக்கணுமா லூஸ் பிடிக்கணுமா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டு தான் கையை வச்சு தைக்கணும். இப்போது நான் இதை உடம்பு சுற்றளவை தைச்சாச்சு. ஒரு தையல் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்குதான்னு அளந்து பார்த்துட்டு அடுத்தடுத்த தையல்களை நம்ம அடுத்து போட்டுக்குவோம். இந்த ஹூக் பட்டியிலிருந்து வச்சு இப்படியே அளந்து பாருங்கள். கரெக்டாக இப்படியே அளந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது இது. சரிங்களா? அதனால் நம்ம அடுத்த தையல்களெல்லாம் உள்பக்கமாக போட்டுடுவோம், வெளிப்பக்கமாக போட்டுடுவோம். 3 தையலையும் வெளியில் அடுத்தடுத்து 1 by 1 3 தையல் போட்டு கொண்டு முடிப்போம். அடுத்து இந்த சைடும் அதே மாதிரி 3 தையல் போட்டுடுவோம். பிசிறுகளை எல்லாம் கைக்கு கை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஒரு வேளை சப்போஸ் ஆம்கோல் அளவும் கை சுற்றளவு விட ஆம்கோல் அளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்றதையும் நான் இதில் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம அளந்து பார்த்து கட் பண்ணும்போது தெரிஞ்சுக்குவோம். இப்போ 3 தையல் இது வரைக்கும் இருக்குது. இவ்வளோ அகலம் வெளியில் தேவையில்லை துணி, நம்ம கொஞ்சத்தை கட் பண்ணிடுவோம். சரிங்களா? கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பிப்போம். இது ஒரு கை, இது ஒரு கை, முன்கை இதில் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கையை வைக்கும்போது இது இந்த பக்கம் இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் கரெக்டான
அளவாக நம்ம முன்கை பின்கை கரெக்டாக தைச்சிருக்கிறோம் அப்படின்றது சரியாக இருக்கும். சரிங்களா? ரெண்டும் ஒரே சைடே இருக்கக்கூடாது, அதை கவனிச்சுக்கோங்க. தைச்சிட்டு அப்புறமா பிரிச்சுட்டு இருக்க வேண்டாம். இப்போ கைக்கான வேலைகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாடியில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாடியில் பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு இங்கே தான் இருக்குது, இதில் மேலே இருக்குது. அதனால் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படியே குடஞ்சி எடுக்கிறேன். இந்த மாதிரி மேலே கீழே எல்லாத்துக்குமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நம்ம இப்படியே இப்போ குடஞ்சி எடுக்கிறேன் பாருங்கள். மேலே கீழே தட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுலேருந்து கரெக்டாக குடஞ்சி எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து ஷோல்டர் கொஞ்சோண்டு அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது வெளியில். இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம், ஏன்னா கட் பண்ணும்போதே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி தைக்கும்போதும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே தைக்கலாம். அதனாலையும் ஒன்றும் தப்பு வராது. கரெக்டாக பண்ணிக்கிட்டே தைக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையை இதில் வச்சு தைக்கும்போது இந்த ஆம்கோல் எவ்வளோ லூஸ் கொடுக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நல்லா 1/4 இன்ச்சுக்கு மேலே இவ்வளோ தூரத்துக்கு டைட் வச்சுருங்க. ஏன்னா இவங்களுக்கு கீழே வயிறு பெருசு, மேலே உடம்பு பகுதியில் சின்னதாக இருக்குது. அதனால் அப்படியே இது பண்ணும்போது நேராக கீழே வரைக்கும் கொண்டு வர முடியாது. இப்போ நான் இந்த தையலை எங்கேருந்து எங்கே கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கேமராவில் தெரியாது. இங்கே ஆரம்பித்து இப்படி தான் கொண்டு வந்திருக்கேன், இதோடு தான் முடிச்சிருக்கேன். இங்கே வரைக்கும் நான் நேராக இப்படி கொண்டு வந்து டைட் பண்ணணுன்னா இவங்களுக்கு உடம்பு பத்தாது, இந்த வயிற்றுக்கிட்ட டைட்டாக இருக்கும். அதனால் இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். 2-3 இடத்துல இந்த கரெக்ஷனை நம்ம சரி பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி பாடி இருக்க ப்ளவுஸுகளுக்கு 2-3 இடங்களில் இதை கரெக்ட் பண்ணலாம். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். கையை அப்படியே ரவுண்டாக இது எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். ஏன்னா சும்மா அப்படியே தைக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போது கையினோட முன்பகுதி அப்படின்னா இந்த முன்பகுதியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கையினோட முன்பகுதியையும் எடுத்துக்கோங்க. இந்த கை இப்படி முன்பகுதி இருக்குன்னா இந்த கை தான் இதுக்கு வரணும். இதை இப்படி எடுத்து கையில் இப்படி ஒத்தையாக எடுத்துக்கோங்க. இதையும் இப்படி ஓப்பன் பண்ணி எடுங்க. எடுத்துகிட்டு இதுக்குள்ளே கொண்டு போய் இந்த இடத்துல வைங்க. வச்சிங்கன்னா இப்படி வரும். சரிங்களா? ஒரு பகுதி இந்த பக்கமாக இருக்கணும், இது இந்த பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுருங்க. ரெண்டும் ஒரே சைடு வந்ததுனாலும் ஒரு மாதிரி தின்னாக இருக்கும் அந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல கையை வந்து லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுடுங்க. மேலே இந்த துணியும் இப்படி லைட்டாக மடக்கி விடுங்க. நான் உங்களுக்கு தைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி மடக்கியிருக்கேன் அப்படின்றத. ஸ்டார்ட் பண்ணி நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கையை அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துடணும். இந்த ஷோல்டர் தையல் வந்து பின் பகுதியில் போகிற மாதிரி மடித்து கொடுங்க. பின் பக்கமாக ஃப்ரண்ட்டுக்கு வர வேண்டாம், பின்னாடி போகிற மாதிரி இந்த ஷோல்டர் தையலை கொண்டுட்டு வந்துடுங்க. இப்படி தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இடுப்பு பகுதி பெருசாகவும் மேலே உடம்பு பகுதி சின்னதாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கை சின்னதாகவும் உடம்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கும் மடிப்பாக விழாமல் நல்லா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கையிலையும் நான் இதை எப்படி உள்ளே ஜாயின் பண்ணி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இன்னொரு வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 தையல் போடுறேன். அப்படியே கை ரவுண்டு ஃபுல்லாக 2 தையல் போட்டு கெட்டி தையல் போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ அடுத்த கையையும் நம்ம பார்ப்போம். இதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்து வரைக்கும் நம்ம இதை கட் பண்ணணும். சரிங்களா? இத்தனைக்கும் இதில் பத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா முன்கை குடஞ்சி வெட்டுறதை வெட்டிக்கோங்க. இப்படி லைட்டாக மேலே எடுத்துக்கிட்டு முன்கையை நல்லா இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சில ப்ளவுஸு கட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் இப்படி சரி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் பயப்பட வேண்டாம். நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வெட்டினா இது சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா?
இப்போது இதையும் நம்ம ஆம்கோல் இதுவும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம இதை ஆம்கோலை சின்னதாக வெட்டியிருந்தாலும் இது கரெக்டாக வந்திருக்கும். ஆல்ரெடி நான் சின்னதாக தான் வெட்டினேன். நான் எதிர்பார்த்ததை விடவே இது கை ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுலேயும் கையை லூஸ் வருது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கிட்ட மேலே இதுதான் நம்ம ஆல்ரெடி தையல் இருக்கிற இடம். நம்ம இந்த இடத்துலேருந்து இப்படி கொஞ்சமாக இப்படி கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு இங்கே டைட்டானால் போதும், இங்கே டைட்டாகக்கூடாது. அதனால் ஒரு தையல் நம்ம போட்டுக்கிட்டாச்சு. இப்போது கையை வந்து நம்ம உள்ளே வச்சு தைச்சோன்னு சொன்னால் அவங்களுக்கு கைக்கிட்டையும் மடிப்பாக துணி விழாது. அளவும் வந்து கீழே இடுப்பு பகுதிக்கிட்ட இறுக்கமாகவும் இருக்காது. இதனுடைய முன்னாடி பகுதி, இந்த ப்ளவுஸினுடைய முன்னாடி பகுதி, இதுக்குள்ளே கரெக்டாக கைக்குள்ளே உள்ளே கொண்டுட்டு போய் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மடிப்பை இப்படி லைட்டாக இப்படி மடுக்குங்க. இந்த மாதிரி மடக்குங்க, பிடிச்சிக்கிடுங்க. இப்போ மிஷினில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ஹூக்கும் கொடுக்குறேன் பாருங்கள். இது எப்படி தைச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிப்பு இருக்குது இதில். இந்த மாதிரி இருந்தால் தான் இழுத்து பிடிக்காமல் இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். இதை கையை முடிச்சுட்டு காமிக்கிறேன், கவனித்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த கை தைக்கும்போது நீங்கள் தைக்கணும். இதை வந்து கை ரவுண்டாக தைக்கிறது, நேர் தையலாக இல்லாமல் கை ரவுண்டாக கொடுத்து தைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பழைய முறையில் ப்ளவுஸ் தைக்கிற ஃபஸ்ட்டெல்லாம் ப்ளவுஸ் தைச்ச மாடல் மெத்தடு எல்லாமே இதுதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து சட்டை தைக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைக்கிறத விட இந்த மாதிரி தைக்கிற ப்ளவுஸனோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். கை மேலே தூக்கும்போது கீழேருந்து பட்டியிலிருந்து ப்ளவுஸ் மேலே ஏறாது. கை எப்படி மேலே தூக்குனா இது அப்படியே நிற்கும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது, ஏன்னா கை தனியாக தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் கை மேலே ஏறவே ஏறாது, ஏறி கொடுக்காது. சரிங்களா? இப்போ நான் தைச்சிட்டேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பிசுறுகளை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் நான் இந்த இடத்துல இதை லைட்டாக மடக்கினேன் இல்லைங்களா, இந்த தையல் வந்து இதுக்குள்ளே போய் இப்படி சிக்கலை, இப்படி போய் சிக்குச்சுன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கும். இந்த கையில் போய் இந்த கை தையலில் போய் இது வந்து இப்படி கொண்டு வரக்கூடாது. இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடம் இழுத்து பிடிக்கும். அதனால் இந்த நுனி பகுதியில் இப்படி லைட்டாக மடக்கி விட்டு தைச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கை பகுதியிலையும் அப்படி தான் பாருங்க, லைட்டாக உள்ளே மடக்கி விட்டு இதுவும் வந்து இதில் சிக்காத மாதிரி தைச்சிருக்கேன். இப்படி சிக்காத மாதிரி தைச்சிங்கன்னா தான் டைட்டாக இழுத்து பிடிக்காமல் நல்லா இந்த இடத்துக்கு எவ்வளோ லூஸ் கிடைக்கணுமோ அந்த மாதிரி லூஸ் கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்தால் நீங்களும் இனிமேல் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.